நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காளியம்மாள் இந்த பேரை கேட்டாவே நாம் தமிழர் கட்சியில உள்ள சீமானுக்கு அப்படியே மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா ஒரு கழிச்சடியை நீக்கணும், அந்த சாக்கடையை நீக்கணும், அதை முதல்ல நீக்கணும். அதை நீக்கணாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா யார் யாரெல்லாம் சிறந்த பேச்சாளர்களோ அவரெல்லாம் கட்சியை விட்டு எப்படியாவது அவங்களே மன உளைச்சலாகி கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு பண்ணிடுவார் சீமான் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. உண்மையாகவே சீமானுக்கு அடுத்த கட்டங்கள மேலே யார் வந்தாலும் அவங்கள கட்சியில இருந்து ஓரம் கட்டிடுவாங்க, இல்லைன்னா அவங்களா மன உளைச்சல்ல கட்சியை விட்டு வெளியில போற அளவுக்கு வச்சிருவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காளியம்மாள் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு அரசியல் சிந்தனையாளர், தொலைநோக்கு சிந்தனையாளர், தமிழ் தேசியவாதி. ஆனா இவங்க போய் சேர்ந்திருக்கிற இடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சிக்குள்ள ஏற்கனவே மாவட்ட வாரியா கோஷ்டி பூசல் நடக்குது, பல்வேறு பிரச்சனைகள் நடக்குது. அந்த கட்சி இன்னைக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. பாஜகவினுடைய தயவுல தான் தேர்தலையே சந்திக்குது. கூட்டணிக்கு இங்கேருந்து டெல்லி போறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட்டணிக்கு யாரா இருந்தாலும் போயஸ் கார்டனுக்கு வருவாங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய கிரினிவேஸ்க்கு வராம இவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு. அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சி மாநாட்டில், பாஜக நடத்தக்கூடிய மாநாட்டில் கூட்டணி தலைவரோட புகைப்படமே இல்லை. அப்ப அந்த கூட்டணி இன்னும் மெர்ஜ் ஆகல, ஒன்னா சேரல, மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு அர்த்தமா, இல்ல எடப்பாடி பழனிசாமியை பாஜக ஏத்துக்கலன்னு அர்த்தமா? இந்த சூழ்நிலையில காளியம்மா போய் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அப்ப அதிமுகவில் இது போன்ற நாம் தமிழர் கட்சி போன்ற புரட்சிகர கட்சியில போய் சேரக்கூடிய பேச்சாளர்களுக்கு நல்ல ஒரு தொகை வழங்கப்படும். நல்ல ஒரு கணிசமான ஒரு தொகை, ஒரு 5 கோடி 4 கோடி அது மாதிரி கொடுத்து காரு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து தான் கூப்பிடுவாங்க. இல்லைங்க நான் காசு பணத்துக்குலாம் ஆசைப்பட்ட மாட்டேன், ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன், அதெல்லாம் இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்ப சீட்டு கிடைச்சி இவங்க ஜெயிப்பாங்களா? ஜெயிக்கிறதுக்கு சீமான் விடுவாரா? நானே சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள போல, துரைமுருகன் நானே சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள போல, இடும்பாவனம் கார்த்திகை நானே சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள போக முடியல, ஒரு எம்எல்ஏவா போக முடியல, திருவன் நானே ஒரு சட்டமன்ற உறுப்பினரா போக முடியல. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பண்ணுவாங்க, காளியம்மாவை வீழ்த்துறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அப்ப அந்த தொகுதியில திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, காளியம்மா தோக்கணும். அதான் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் செய்யும். அந்த இடத்துல நம்மளா தான் அப்படித்தான் செய்வோம். காளியம்மாள் அப்படின்னா அந்த ஒரு பகுதியில மட்டும்தான் காளியம்மாவை தெரியும். இன்னைக்கு உலகம் முழுக்க காளியம்மாவுக்கு தெரியும், காளியம்மாவை பத்தி தெரியும். காளியம்மான்னா விளம்பரம் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நாம் தமிழர் கட்சி கொடுத்த அடையாளம் தான். நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லைன்னா காளியம்மாள் இன்னைக்கு வெளி உலகத்துல யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு வட்டத்துல, ஒரு சிறு மாவட்டத்துக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு கடலோர பகுதியில அடங்கி ஒடுங்கி இருக்கிறவங்கள இன்னைக்கு உலகம் முழுக்க காளியம்மாள்னா தெரிய வச்சது யாருன்னா அதுக்கு சீமான் தான். தமிழ் தேசியத்தை இவங்க பேசினாங்க, சிறந்த பேச்சாளர், அதெல்லாம் விட்டுருங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு காளியம்மாவை தெரியும் அப்படின்னா அதுக்கு சீமான் தான் காரணம், நாம் தமிழர் கட்சி தான் காரணம். அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி வருகிற சட்டமன்ற தேர்தலில் காளியம்மாளை வெற்றி பெற வைக்க நாங்க என்ன சொம்பா வைக்கிறோம் பாரு ஆப்பு. யாரா அங்க திமுக வேட்பாளர்? மிக சரியான வேட்பாளரை தூக்கி போடு, திமுக வெறுப்பு ஓட்டுக்கெல்லாம் நம்ம வாங்கிரு, திமுக ஜெயிக்கட்டும், அந்த லெவலில் போயிடுவாங்க. பெரும்பாலான திமுக வெறுப்பு ஓட்டுகள் எங்கே போகுதுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் போகுது. அதனாலதான் கலைஞர் ஐயா என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தேவைப்படுவார் இது போன்ற ஒரு நபர் நமக்கு, நம்ம ஸ்டாலினுக்கு மகனுக்கு எதிராக ஒரு எதிரி தேவை, அதாவது நிழல் எதிரி தேவை. நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரிக்கிறதுனால திமுக ஜெயிக்கும். அப்படிதான் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு 100 தொகுதியில நாம் தமிழர் கட்சி எங்கெங்கெல்லாம் ஓட்டை கூடுதலா 20,000 5,000 ஓட்டை பிரிச்சுச்சோ அங்கெல்லாம் திமுக வென்று இருக்கு. திமுக வெறுப்பு ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி 10,000 ஓட்டுக்கு மேல எங்கெல்லாம் வாங்கி இருக்குதோ அங்கெல்லாம் திமுக ஜெயிச்சிருக்கு. இப்ப அந்த வகையில பார்க்கும்போது 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கான காரணம் நாம் தமிழர் கட்சி தான். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் டிடிவி தினகரன் தான் சொல்லி அந்த புழுகிறதால இங்க ஏத்துக்க முடியாது. டிடிவி தினகரனுக்கு அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு டிடிவி தினகரனுக்கு இல்லை. புரியுதுல உங்களுக்கு?
நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய செல்வாக்கு பிரேமலதாவுக்கு இல்லை, விஜயகாந்துக்கு இல்லை. அதெல்லாம் விஜயகாந்தோட முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சு போச்சு. அப்ப சீமான் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் காளிமால் போட்டியிடக்கூடிய தொகுதியில் கடுமையா பிரச்சாரம் பண்ணி திமுகவை ஜெயிக்க வச்சா வைப்பார் வழியா, காளிமால் வெற்றி பெறுவதற்குண்டான எந்த சூழ்நிலையும் அவசியம் பண்றாரு. என்ன அப்படி என்ன அரசியல் என்ன கேனப்பயில சீமான பாருங்க, 2026 காளியம்மாள் வெற்றி பெற முடியாத ஒரு நிலையை தான் உருவாக்குவாரு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க சொன்னாங்க. நான் இன்னொரு விஷயம் நாம் தமிழர் கட்சியை பத்தி சொன்னேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள குடியிருக்கிறவங்கள, அந்த பகுதிக்கு பாத்தியப்பட்டவங்கள, அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிறவங்கள வேட்பாளர்களா நாம் தமிழர் கட்சி களத்துல இறக்குனா நிச்சயமா நாம் தமிழர் கட்சி ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளை தமிழ்நாடு முழுவதுமாக 234 தொகுதியிலையும் ஒரு 150 தொகுதியை தேர்வு பண்ணி, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி இருக்கா, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள குடியிருக்கிறவங்கள, அந்த தொகுதிக்குள்ளே ஒரு 50 வருஷம் இருந்தவங்கள, 40 வருஷம் இருந்தவங்கள, சொந்த பந்தம் நட்பு வட்டாரம் அதிகமா இருக்கிறவங்கள நிப்பாட்டினார்னா, அது மாதிரி நிப்பாட்டினார்னா நாம் தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு 15 தொகுதியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் பண்ணாம கும்பகோணத்துல இருந்து திருச்சியில நிப்பாட்டுறதும், சென்னை செங்கல்பட்டுல இருந்து கொண்டு போய் சிவகங்கை நிப்பாட்டுறதும், அப்படியான வேலைகளை செய்யறதுனால தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அதனால சீமான் இதனையெல்லாம் உணர்ந்து செயல்படணும் என வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாரு. இப்பயும் கும்பகோணத்துல இருந்து திருச்சி கிழக்கு தொகுதிக்கு தான் ஒருத்தர் வேட்பாளர் உணர்ந்து பாடியிருக்காரு. அப்ப எப்படி ஓட்டு விழுவோம்? சீமானுக்காண்டி ஓட்டு உழுவுற ஓட்டு இதுதான், உழுவுற ஓட்டு இதுதானே அரசியல் பண்றாரு. இவரும் சட்டமன்றத்துல எம்எல்ஏவா போக முடியல, இவரை நம்பி இருக்கிறவங்களும் போக முடியலன்னா அதுக்கு காரணம், முழு காரணம் சீமான் தான். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள அனைத்து வேலையும் ஒருத்தர் செஞ்சு வச்சுப்பாரு. திடீர்னு கொண்டாந்து முசிறியிலேருந்து இருக்கிறவர் கொண்டாந்து திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நிப்பாட்டினா எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி வெற்றி பெற முடியும், எப்படி டெபாசிட் வாங்க முடியும்? கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் தொகுதியில் அனைத்து வேலையும் செஞ்சு வச்சிருப்பாரு ஒருத்தர். அந்த கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு சிவகங்கையிலேருந்து ஒருத்தர் வேட்பாளராக கொண்டாந்து தொண்டாமுத்தூர் தொகுதியில் நிப்பாட்டினா எப்படி 10,000 ஓட்டுக்கு மேலே வாங்க முடியும், டெபாசிட் வாங்க முடியும், கட்டத்தொகை வாங்க முடியும், சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள எம்எல்ஏ அப்படி போக முடியும்? அதெல்லாம் சீமான் இந்த லைனில் உணர்ந்து பார்த்து அரசியல் செய்வாரா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இந்த காளியம்மாளை மிக கடுமையாக விமர்சனம் செய்து சாட்டை துறைமுருகன்லேருந்து, திருவண்ணூர்லேருந்து, இடும்பவனம் கார்த்திக்லேருந்து, சீமான்லேருந்து கடுமையான பரப்புரை செய்து அந்த காளியம்மாள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் காளியம்மாவை வீழ்த்துவதற்கு உண்டான வேலைகளை பார்ப்பாங்க அப்படின்னு பல்வேறு தகவல்களை நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்க சொன்னாங்க. காளியம்மாள் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதிமுகவில் போய் சேர்ந்ததை விட தனி ஒரு இயக்கமாக பொது சிந்தனை, பொது கொள்கை, தொலைநோக்கு சிந்தனை இப்படி பயணிச்சிருந்து அந்த ஒரு டீமோட ஒரு கட்சியில சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒத்த ஆளா போய் சேர்ந்ததுனால இவருடைய குரல் வலிமைக்கும் பேச்சாற்றலுக்குமான திறமைக்கு கொடுத்த பரிசு தான். ஆனா அரசியல்ல ஜெயிக்க முடியுமான்னா அதுக்கு சீமானும், துரைமுருகனும், இடும்பவனம் கார்த்திக்கும், திருவன் போன்றவர்கள் கடுமையாக பரப்புரை செய்து காளியம்மாளை வீழ்த்துவார்கள் அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சியிலன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.